கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் தன்னை சந்தித்து வாழ்த்து கூறுவதற்காக சென்னைக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதன் மூலம் தமிழகத்தின் 3வது துணை முதல்வர் ஆவார். இதனையடுத்து உதயநிதிக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள், கட்சி நிர்வாகிகள் என பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதன்படி கட்சி நிர்வாகிகள் பலரும் சென்னைக்கு நேரடியாக வந்து உதயநிதிக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் சென்னை பயணத்தை தவிர்க்குமாறு உதயநிதி கேட்டுக்கொண்டுள்ளார். இது குறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் தன்னை நேரில் சந்தித்து வாழ்த்த வேண்டும் என்ற முனைப்போடு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னைக்கு வருவதை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி உங்களுடைய அன்பு என்னை நெகிழ செய்வதால் அதற்கு என்றும் நன்றிக்குரியவனாக நான் இருப்பேன் என கூறியுள்ளார். எனினும் நம் முதலமைச்சரின் கட்டளையின்படி அவரவர் பகுதிகளில் நாம் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருப்பதாகவும், எனவே மக்கள் பணி, கடக பணிகள் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். எனவே தன்னை சந்திப்பதற்காக சென்னைக்கு பயணம் செய்வதை கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். அடுத்தடுத்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் உங்களை நேரில் சந்தித்து உங்களின் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வதாக பதிவிட்டுள்ளார்.